இந்த அரசியல், இந்த உணவு, இந்த பார்வை, இந்த கலை சார்ந்த விஷயங்களை எல்லாம் இதற்கு முன்பாக தமிழ் சினிமா பேசி இருக்கிறதா? ஃபேண்ட்ரி எடுத்த நாகராஜ் மஞ்சுளே அடுத்த படம் என்ன பண்ணாரு? ரஜினிகாந்த் அவர்களுடைய வாயில அம்பேத்கர் கோட்டு போடுறதுக்கும் காந்தி கோவணம் கட்டுறதுக்கும் காரணம் இருக்கிறது அப்படின்னு பேச வைக்கிறதே பெரிய விஷயமா தான் நான் பார்க்கிறேன். திராவிட இயக்க திரைப்பட கர்த்தாக்கள், மிக முக்கியமாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அப்புறம் அவருக்கு பிறகு வந்தவர்கள் நிறைய பேர் ரொம்ப முக்கியமான வேலைகளை செஞ்சாங்க. எங்களெல்லாம் அடிக்க வந்துட்டாங்க. அப்புறம் எங்களை ஒரு அறையில வச்சு பூட்டி காவல்துறை தான் எங்களை மீட்டது. அதை திரும்ப திரும்ப கேட்டார். ஒரு 10 முறை சொல்லி காட்டினார். சரியான்னு கேட்டாரு. அந்திமழை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல தங்கலான் திரைப்படத்தினுடைய வசனகர்த்தாவும் எழுத்தாளருமான திரு அழகிய பெரியவன் அவர்கள் இருக்கிறார். வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம். உண்மையில இப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி உங்களுடைய டைலாக்ல எலெக்ஷன் படம் பார்த்தோம். இப்போ தங்கலான், இந்த 2 படத்துக்கும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் வசனம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் கண்டெம்பரரியான ஒரு டைலாக்கு, தங்கலான் ஒரு 18ஆம் நூற்றாண்டில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. இந்த இடைவெளியை எப்படி கையாண்டீங்க? தங்கலான் படத்துக்கு எப்படி வசனம் எழுத சார் வந்தீங்க? எலெக்ஷன் திரைப்படத்திற்கு நான் வசனம் எழுத வந்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பெருமாள் முருகன் எழுத்தாளர். அவருடைய ஊர் பகுதியைச் சேர்ந்த, ஈரோட்டைச் சேர்ந்த இயக்குனர் தமிழ், அவர் ஏற்கனவே சேத்துமான் என்று ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தார். அந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவருடைய சிறுகதை அடிப்படையாக வைத்து தான் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. நீலம் தான் அதை தயாரித்தார்கள். அதற்கு அடுத்து அவர் எலெக்ஷன் ஒரு படம் பண்றாரு. அப்போ அதற்கு அது அவர் பெயரெல்லாம் கூட வைக்கல. அப்படி வைக்காத ஒரு காலகட்டத்தில் வேலூரை மையப்படுத்தி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது அவருக்கு ஒரு எண்ணமாக இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அப்போ பெருமாள் முருகன் என்கிட்ட ஒரு நாள் தொலைபேசி பண்ணி, இப்படி ஒரு தம்பி இருக்காரு, நான் உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அவருடைய படத்துக்கு எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அவர் என்கிட்ட அந்த கதையை நரேட் பண்ண பிறகு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. எனக்கு என்னென்னா அதில் எந்த சவாலுமே எனக்கு இல்லை. ஏன்னா ஒரு ஆசிரியராக நான் இருக்கிறதுனால நிறைய தேர்தல்களை நான் சந்திச்சிருக்கிறேன். பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயும் சந்திச்சிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய முதல் தேர்தல் அனுபவமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் தான். ஒரு குக்கிராமத்துக்கு போயிட்டு தேர்தல் வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் நாள் ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணிக்கு பெரிய கலவரம். அப்போ வாக்கு சீட்டு போடுறது அந்த முறை தான். சண்டை என்ன பண்ணாங்க, ஓடி அந்த பெட்டியை தூக்கிட்டு போய் எதிரில் இருக்கிற ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ஓடி போய் கிணத்துல அதை போட்டுட்டாங்க. எங்களையெல்லாம் அடிக்க வந்துட்டாங்க. அப்புறம் எங்களை ஒரு அறையில வச்சு பூட்டி காவல்துறை தான் எங்களை மீட்டது. அப்படியான ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். அதை அப்படியான ஒரு அனுபவத்தோடு தான் என்னுடைய அந்த தேர்தல் பணி அனுபவம் தொடங்கினது. அது மட்டும் இல்லாமல் நான் வாழறதும் ஒரு கிராமத்தில் தான். அதனால உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த மட்டில் அங்கு வெற்றியை தீர்மானிப்பது என்பது உறவினர்கள், உங்களுக்கு எத்தனை பேர் கூட இருக்கிறாங்க அப்படின்றது, சாதி, அதை தாண்டி பணம், கட்சி என்பது அங்கே கடைசியில் தான் வருகிறது. அப்போ இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அவர் சொன்ன அந்த களம் என்பது. அதனால் நான் அதுக்கு எழுதுறதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் சிரமப்படலை. அது சமகால உரையாடலை பதிவு செய்யக்கூடிய ஒரு திரைப்படமாக அது இருந்தது. ஆனால் தமிழை பொறுத்த மட்டும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்பவும் ஒரு ரசிக மனோபாவத்தோடான கதாநாயகனை புகழ்கின்ற அப்படியான வசனங்கள் எல்லாம் தேவையில்லை, ரொம்ப இயல்பான வசனங்கள் தேவைன்னாரு. 3 வெர்ஷன்ஸ் அதை திருத்தி நாங்கள் எழுதணும். அப்படி ஒரு அனுபவம் எனக்கு அதில் இருந்தது. ஆனால் தங்கலான் முற்றிலும் வேறு ஒரு அனுபவம். அது என்ன அப்படின்னா, கதை நடப்பதே ஒரு 18ஆம் நூற்றாண்டு 1800களில் அது நடக்கிறது. அப்போ அந்த நூற்றாண்டில் நடக்கக்கூடிய கதைகளத்தில் அன்றைக்கு இருந்த மனிதர்கள் எப்படி பேசியிருப்பாங்க,
அது எனக்கு ரொம்பவும் சவாலை தான் கொடுத்துச்சு. ஏன்னா வடார்காடு பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே தெலுங்கு மக்கள் அதிகமாக இருக்காங்க. நாயக்கர்கள் ஆண்ட பகுதி அது. வேலூர் கோட்டையே நாயக்கர்களால் கட்டப்பட்ட ஒன்று தான். அப்போ அது மட்டும் இல்லாமல் நவாப்புகளுடைய ஆட்சியும் அங்கே நடந்தது. அப்போ இந்த மாதிரியான மொழி கலப்பு அங்கே இருக்குது. தெலுங்கும் அங்கே இருக்குது, உருது இருக்குது. அதோட வடார்காடு மொழின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையும் மலை சார்ந்த பகுதி தான் எங்களுடைய நிலப்பகுதி. கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்துலையும் ஊடாக நடுவில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புகளே தான் ஊர்களே இருக்கும். அப்போ கடுமையான உழைப்பாளிகள், இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. அப்போ அவர்கள் பேசுகிற மொழி வந்து ரொம்பவும் இயற்கையோடு நெருக்கமான ஒரு உறவை தொடர்பை வைத்திருக்கிறதாக இருக்கும். அப்போ இந்த கலவையோட இருக்கிற மொழி அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும், அப்போ எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்றது உண்மையிலேயே ஒரு சவாலான ஒரு கடினமான ஒரு வேலையாகத்தான் இருந்தது. ஆனால் நான் அதை ரொம்ப மகிழ்ச்சியோட தான் எடுத்துக்கிட்டேன். எலெக்ஷனுக்கு மாதிரி அது 3 வருஷம் கரெக்ஷன் பண்ணி எழுதுதான் சொன்னீங்க. தங்கலானுக்கு அப்படி ஏதாச்சும் நடந்ததா? தங்கலானுக்கு அப்படி எதுவுமே நான் வந்து செய்யலை. அதான் ஒரு பெரிய பெரிய சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் அது. என்னென்னா ஸ்கிரிப்டை நான் படிச்சுட்டு பிறகு ரஞ்சித்தோடவும் கோ ரைட்டர் தமிழ் பிரபா அவர்களோடவும் நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு அந்த கதைகளத்தை உள்வாங்கினேன். நான் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலேயே இது ஒரு வேற ஜானர் ஒரு படம் இது அப்படின்னு எனக்கு உறுதியாக தோணுச்சு. நான் அவர்கிட்ட முதலையே சொன்னேன், படிச்சுட்டு அவரை சந்திக்கும் போதே சொன்னேன், தம்பி இது ரொம்ப நல்லா இருக்குது, படம் வந்து ரொம்ப அருமையாக வரும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அதற்கு பிறகு அந்த டயலாக்ஸ் எப்படி இருக்கலாம், அந்த கேரக்டர்ஸ் வந்து எப்படி பேசலாம் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து சில ஹிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தார். அது என்னென்னா எல்லா கேரக்டர்ஸும் ஒரே தன்மையோட பேச வேண்டிய எந்த விதமான கட்டாயமும் இல்லை, அப்படி பேசவும் கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. தனித்தனியாக அவர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது, ஒரு வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்குது, வாய்ஸும் கூட மாறுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வோக்கல் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய சொற்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். நமக்கு சிலது உச்சரிக்க சிரமமாக இருந்துச்சுன்னா வேறு சொற்களுக்கு தாவிடுறோம் நம்ம. அப்போ அதை போன்ற அந்த நுட்பங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டும் தான் சொன்னது. அப்புறம் அவர் வந்து என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை எதன் அடிப்படையில் வைத்தாருன்னு நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய இலக்கியம், என்னுடைய கதைகள், என்னோட 2 நாவல்கள், தகப்பன் கொடி, வல்லிசை, சின்ன குடை, யாம் சில அரிசி வேண்டினோம், இந்த நாவல்களில் நான் பயன்படுத்திய மொழி அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் வந்து கருதுகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் பார்வை, இந்த அரசியல் பார்வை அவருக்கு இருக்கிற அரசியல் பார்வை தான். அப்போ இந்த 2-3 தன்மைகள் தான் அவரை வந்து இந்த படத்தில் நான் வேலை செய்யணும்னு யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்கள் போயிருக்கிற புகைப்படங்கள்லாம் போட்டோம். விக்ரம் சாரை மீட் பண்ணீங்களா? ஏன்னா உங்களுடைய டைலாக் வந்து லைவ்ல வந்து பேசி நடிச்சாருன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் வந்து எல்லா நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்குமே முக்கியமாக அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்ன வந்து ரஞ்சித் அறிமுகம் பண்ணார். அதில் ரொம்ப முக்கியமாக விக்ரம் அவர்களுக்கு என்ன அறிமுகம் செய்தார். அவர் அதே அந்த மேக்கப்போடு தான் இருந்தார். ஒரு 3-4 மணி நேரம் மேக்கப் போடுறது அவருக்கு. உடலெல்லாம் ஒரு பழுப்பு நிறத்தில் நிறம் பூசி ஒரு உழைக்கின்ற மிக கடுமையான ஒரு மனிதன், புழுதி படிந்த ஒரு உடலோட எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு தன்மையை கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அவர் அதே தோற்றத்தோடு தான் வராரு. வந்த உடனே அன்றைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறாங்க. அப்போ அந்த டயலாக் வந்து சொல்லி கொடுக்க சொன்னார், என்ன அறிமுகம் பண்ணார். அப்போ அவர் ரொம்பவும் மகிழ்ச்சியோட என்னை வந்து க்ரீட் பண்ணார். அப்புறம் அந்த நுவான்சஸோட அந்த எந்த எழுத்தை வந்து கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கணும், அந்த ஒலி எப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் ஒரு டயலாக் மட்டும் அவருக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். அது அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அது என்ன டயலாக் நினைவு இருக்கா சார்? அது என்ன டயலாக் அப்படின்னா அது படத்தில் வரல, அது கட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா படத்தில் ஒரு காட்சி வரும், அதாவது ஆற்றை கடப்பதற்கு மூங்கில் கட்டிட்டு இருப்பாங்க.
ஸோ அந்த நேரத்தில் பேசுகிற ஒரு உரையாடல் அது, ஒரு டயலாக் அது. அது ரொம்பவும் அவருக்கு உற்சாகமாக இருந்துச்சு. அந்த ஸ்லாங் புதுசாக இருந்தது அவருக்கு. அந்த சத்தம் கேட்குறது, புது வகையான ஒரு வட்டார வழக்கு. அது ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அதை திரும்ப திரும்ப கேட்டார். ஒரு 10 முறை சொல்லி சொல்லி காட்டினார். சரியா சரியான்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அப்புறமா பார்வதி ரொம்ப மனம் திறந்து அவங்க பாராட்டினாங்க. பார்வதியோட நிறைய நேரம் பேசுகிற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, பார்வதி தீவிரமான ஒரு இலக்கிய வாசிப்பாளராகவும் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குச்சு. நான் தமிழில் மொழிபெயர்ப்பின் வழியாக படித்த மலையாள இலக்கியங்களெல்லாம் அவங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். அப்போ தமிழில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை பற்றியும் நான் வந்து பேசிட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய கதைகள் மலையாளத்தில் மொழிபெயர்ப்பாயிருக்கு, அதை பற்றியும் நான் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு 1/2 மணி நேரம் அவங்களோட பேசினது, அந்த நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு அவங்க பேசிட்டே இருந்தாங்க. உரையாடல் ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. முதல்லயே அவர் ரஞ்சித் அறிமுகப்படுத்தின அடுத்த செகண்டே டயலாக் சூப்பர் சார் அப்படின்னு தான் அவங்க வந்து சொன்னாங்க. படத்துக்கான ஒரு வரவேற்பு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு சிலர் வந்து படத்தினுடைய வசனங்கள் வந்து புரியல அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கும் இந்த விமர்சனம் புரியல. ஏன்னா தமிழ்ல கொங்கு வசனத்தை பேசி, கொங்கு பகுதி வட்டார வழக்கை பேசிய படங்கள் வந்திருக்கு. மதுரை வட்டார வழக்க பேசிய படங்கள் வந்திருக்கு. நாகர்கோயில் நாஞ்சில் நாட்டு வட்டார வழக்கை பேசிய அந்த படங்களும் வந்திருக்கு. சென்னை ஸ்லாங் அப்படின்னு சொல்லி சென்னை வட்டார வழக்கு பேசி அந்த படங்களும் வந்திருக்கு. ஆனா எந்த படத்துக்குமே இப்படியான ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்படவே இல்லை. எந்த படத்துக்கும் சப்டைட்டில் போடணும் அப்படின்னும் கேட்கல. அப்ப தொண்டை மண்டலத்திலிருந்து இதுவரைக்கும் பதிவாகாத வடார்காடு ஸ்லாங் வந்து ஒரு படத்துல பதிவு செய்யப்படுகிறதுன்னும் போது, அதற்கு ஒரு இப்படியான ஒரு குற்றச்சாட்டையோ அல்லது விமர்சனங்களையோ, குற்றச்சாட்டு என்பது வேறு, விமர்சனங்களை வைப்பது என்பது எனக்கு அது புரியல. உண்மையிலேயே எனக்கு ஏற்புடையதாக இல்லை. சொல்ற மாதிரி முதல் முறையா அவங்க கேட்கறதுனால இருக்கலாம், மதுரை வட்டார இருக்கலாம், வழக்கு தொடர்ந்து அது இருக்கலாம், தொடர்பான படங்கள் இருக்கலாம். வருது. அத நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வட்டார வழக்குகள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தப்பட்டிருப்பது தமிழ் தான். தமிழ் சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. கொஞ்சம் கவனம் கொடுத்து கூர்மையாக அதை கவனிக்கிற போது உறுதியாக அந்த சொற்கள் வந்து உங்களுக்கு புரியும். அதை தாண்டி இது புரியவே இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு வகையான நிராகரிப்பு தான் அது. அல்லது ஒன்றை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாமலேயே ஒரு ப்ரீமெச்சூரா வைக்கக்கூடிய விமர்சனமாகத்தான் நான் வந்து பார்க்கிறேன். ஆனால் நான் பார்த்த வரையில், நான் கேட்ட வரையில், வடார்காடிலும் சரி அல்லது தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலும் சரி, அதிகப்படியான வரவேற்பும் கொண்டாட்டமும் தியேட்டர்ல வந்து திரை அரங்குகள்ல இருந்ததாகத்தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. மிக குறைவான சொற்பமான நபர்கள் தான் அப்படியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த நிராகரிப்புன்றது திட்டமிட்டதா இல்ல வந்து இயல்பானதா அவங்களுக்கு புரியல அதனால அதை அப்படி சொல்றாங்க அப்படின்னு? அதை நான் இயல்பானதுன்னு பார்க்க மாட்டேன். அது ஒரு வகையில திட்டமிட்டதாகத்தான் நான் கருதுறேன். எப்படின்னா, ரஞ்சித் படங்களுக்கு என்று ஒரு வெறுப்புணர்வு அல்லது ஒரு எதிர்ப்புணர்வு, ஒரு கோபம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையிலிருந்து தான் இப்படியான 1-2 குற்றச்சாட்டுகள் அல்லது புகார்கள், விமர்சனங்கள் என்கின்ற பெயரில் வைக்கப்படுகிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். வசனம் மாதிரியே திரைக்கதைக்கும் ஒரு விமர்சனம் வந்திருந்து. கதை வந்து புரியல, எது வந்து லைவ்ல நடக்குது, எது வந்து மாயாதாரத்துக்கு போகுது அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்ததான விமர்சனங்களும் வரதை வந்து பார்க்க முடியுது. அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிறீங்களா? நீங்க ஒரு படம் உருவான பிறகு முழுக்க முழுக்க அது பார்வையாளனுடைய உரிமை சார்ந்து போயிருது. அது அவனுடைய ரசனை, அவனுடைய வரலாற்று பார்வை, வரலாற்று புரிதல், அரசியல் அறிவு, அவனுடைய வாழ்முறை, அவனுடைய வாழ்நிலை, இந்த சமூகத்துல எந்த அடுக்குல அவன் வந்து இருக்கிறான், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய பார்வையையும் சிந்தனையுமே தீர்மானிக்கிறதாக நான் கருதுறேன். இதுல ஒரு துளியும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. அப்ப
ஆஹ் இந்த பார்வையோட நீங்க வந்து ஒன்றை அணுகுகிற போது உங்களுக்கு ஒன்று பிடித்திருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், புரியாமல் போகலாம் அல்லது புரியலாம். இப்படியான கூறுபாடுகள் இருக்க தான் செய்யுது. ஆனா ஒரு கலை வடிவத்திற்கென்று பிரத்யேகமாக சில வடிவங்கள், தன்மைகள் இருக்கின்றன. இப்ப இந்த படத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு மாய யதார்த்த கதை சொல்லல் பாணி ஒன்று. ஒரு மித்தலாஜிக்கல் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த படத்துல கையாளப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தொன்ம கதைகளை நீங்கள் கையாளுகிற போது ஒரு 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 மாய யதார்த்தவாத பார்வையில் நீங்கள் ஒரு கதையை சொல்கிற போது என்ன வடிவத்தை கையாளணுமோ, என்ன தன்மையை கையாளணுமோ அதை தான் இந்த படத்தை ரஞ்சித் அவர்கள் கையாண்டிருக்கிறதாக நான் கருதுறேன். அப்ப அந்த ஒரு 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 இது ஒரு மாய யதார்த்தவாத படம் இது. இது ஒரு மித்த வந்து டீல் பண்ற ஒரு படம் இது. ஆனா இதோட வெறுமனே ஒரு நீங்க சாதாரணமா பேசக்கூடிய ஒரு மித்தோ அல்லது ஒரு ஃபேண்டசியோ அல்லது ஒரு மேஜிக்கல் ரியலிசமோ இல்ல. இதோட கூட வந்து ஒரு வரலாறும் இருக்கிறது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த படத்தை பார்க்க தொடங்குற போதுதான் உங்களுக்கு அந்த படமே சில திறப்புகளை உருவாக்கும். அதற்கு பார்வையாளர்கள் தயாராக இருக்கணும்ன்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த உழைப்பை நாம வந்து ஆங்கில படங்களுக்கு செலுத்துறோம், வேற்றுமொழி படங்களுக்கும் நாம் வந்து காட்டுறோம். அப்ப தமிழ்ல வருகிற போது கட்டாயமாக இதை வந்து அப்படியான ஒரு உழைப்பையும் நம்ம செலுத்தணும், இதை கொண்டாடணும் தான் நான் நினைக்கிறேன். ரஞ்சித் தான் பேசுற அரசியல்ல தன்னுடைய திரைப்படங்கள்ல வந்து திணிக்கிறாரு, பிரச்சாரம் பண்றாரு அப்படின்ற விமர்சனம் இந்த படத்துல வந்து கடுமையா வைக்கப்படுது. அவர் வேற ஒரு கதையை எடுத்தா கூட அங்க கூட புத்தரை பேசுவாரு, மாட்டுக்கறியை பத்தி பேசுவாருன்ற கடுமையான விமர்சனங்கள் வந்து வரத்த பார்க்க முடியுது. இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இப்போ நீங்க சொன்ன இந்த கேள்வியிலிருந்தே நான் என்னுடைய பதிலை எடுக்கிறேன். நீங்க சொன்ன மாட்டுக்கறி உணவு, புத்தர், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல், இந்த அரசியல், இந்த உணவு, இந்த பார்வை, இந்த கலை சார்ந்த விஷயங்களை எல்லாம் இதற்கு முன்பாக தமிழ் சினிமா பேசி இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழ் இலக்கியமே பேசல, அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் பேசி இருந்தாங்க. அப்ப 90களில் தான் அதற்கான ஒரு வாய்ப்பே இங்க வந்து உருவானது. அம்பேத்கருடைய ஒரு 100ஆண்டு விழா இங்க பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் களை கட்டிய போதுதான் இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கலை சார்ந்து, அவர்களுடைய திரைப்படம், நாடகம் சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, கவிதை சார்ந்தெல்லாம் விவாதங்களே வர தொடங்கின. அப்ப திரைப்படங்களே இல்லை, அப்படியான ஒரு சூழல் தான் இருந்தது. அப்போ இதற்கு முன்பாக பேசப்படாத ஒன்றை முதல்ல ஒருத்தர் பேசுறாருன்னு நீங்க வச்சுங்களேன். அவர் வந்து ஒரு எல்லாமே கிடைத்த மேட்டுக்குடி ஒரு அந்த வாழ்முறையிலிருந்து வந்த ஒரு மனிதன் அல்ல. அவரு அடிபட்டு கதறி வேதனையோட இழப்புகளை சந்திச்சு வரக்கூடிய ஒரு மனிதன் வச்சுங்களேன். இப்ப அவரிடமிருந்து வரக்கூடிய சொற்களும் வெளிப்பாடும் எப்படி இருக்கும்? நிச்சயமா அதற்குரிய ஒரு ஆவேசத்தன்மையோட இருக்கும், வெளிப்படையாக இருக்கும். அது எந்த விதமான பூசி மொழி பேசுறது அப்படின்றதெல்லாம் இருக்காது. அந்த தன்மையோட தான் அவர் வந்து பேசுறாரு. இது ரொம்ப யதார்த்தமான ஒன்றுதான். படம் குறித்து எதிர்மறையா எழுதுறவங்களை வந்து சாதியவாதிகள் அப்படின்ற ஒரு முத்திரை குத்துறது வந்து அந்த போக்கு சரிதானா? இது இருக்கதான் செய்யும். நீங்க ஒரு கருத்தை வந்து வெளிப்படையாக சொல்லுகிற போது நீங்க சாதியை தான் பேசுறீங்கன்னு உங்களை சொல்ற போது, விமர்சனங்களை அப்படி எழுதும் போது அது சாதியவாத விமர்சனம்னு சொல்றதான் செய்வாங்க. ரெண்டுத்துக்கும் இணையான மதிப்பு தான் இருக்கிறதாக நான் வந்து பார்க்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஒரு கோரிக்கை அப்படின்னு சொன்னா, ஒரு கலைப்படைப்பை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முதல்ல அதற்கு காது கொடுத்து நம்ம கேட்கணும், அது என்னதான் வந்து சொல்ல வருது அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு படத்தையோ அல்லது ஒரு கதையையோ அல்லது ஒரு கவிதையையோ ஒரு முறை படித்து விட்டோ ஒரு முறை பார்த்து விட்டோ சடார் என்று அதை தூக்கி போடுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து நிச்சயமாக அநியாயகரமான ஒன்று தான். நீங்க அதை உள்வாங்குவதற்கு முயற்சி செய்யணும். அந்த அடிப்படையில தான் அந்த விமர்சனங்கள் என்பது மேலோட்டமாக மேம்போக்காக வைக்கப்படுகிறதாக நான் வந்து கருதுறேன். இன்னும் சொல்ல போனா படம் வெளியாவதற்கு முன்பாகவே
படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சமூக ஊடகங்கள்ல பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒன்று தான். அதை நம்ம வேற என்ன பார்வையில சொல்றது? நீங்க சொல்றது வந்து அது உண்மையாகவும் இருக்கலாம்னு தான் நான் கருதுறேன். தலித் வாழ்வியல பேசுறேன்னு ரஞ்சித் சொல்றாரு. அது மாதிரி அவருடைய படங்கள்ல பயன்படுத்திக்கிறார். தலித் வாழ்வியல தன்னுடைய கதைக்காக வந்து பயன்படுத்திக்கிறாரு. ஒரு ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறாரு. ஆனா அந்த லைஃப் வந்து முழுசா சொல்லல. இப்போ ஃபேண்ட்ரி மாதிரியான ஒரு திரைப்படம் ஏன் தமிழ்ல வந்து சாத்தியம் இல்ல? தலித் வாழ்விலே ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸோட தான் எடுக்க முடியுமா? சரி, நான் இதே கேள்வியை வேற உங்களுக்கு திருப்பி கேட்கிறேன் நான். இப்போ ஃபேண்ட்ரி எடுத்த நாகராஜ் மஞ்சுளே அடுத்த படம் என்ன பண்ணாரு? அவர் மறுபடியும் இன்னொரு ஃபேண்ட்ரி கொடுக்க முடிஞ்சதா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நமக்கு. ஃபேண்ட்ரி என்பது முழுக்க முழுக்க ஒரு ஒரு குறும்படம் போன்று தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அது குறைந்த முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அப்படி பார்த்தால் தமிழ்ல நிறைய குறும்படங்கள் ஃபேண்ட்ரி போல நிறைய குறும்படங்கள் வந்திருக்கின்றன. நம்ம மறுக்கவே முடியாது. வேற வேற தன்மைகள் அது சொல்லி இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கதையை அடிப்படையாக வைத்து நடந்த கதை அது வந்தே 10 ஆண்டுகள் கடந்துருச்சு. நிறைய விருதுகளை வாங்கியது. ஃபேண்ட்ரிக்கு முன்னாடி வந்தது அது. செருப்பு போட அனுமதிக்காத ஒரு ஊர்ல முதல்ல ஒருத்தன் வந்து செருப்பு போடுறான். அந்த அனுபவத்தை அந்த உணர்வை சொன்ன படம் அது. இப்படி நிறைய கதைகள் வந்து ஃபேண்ட்ரியை போல இதுக்கு முன்பாகவே தமிழ்ல வந்து அட்டெம்ப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை வந்து நம்ம முற்றிலும் இல்லை அப்படின்னே நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஆனா ஒரு வெகுஜன படம் அப்படின்னு நீங்க வருகிற போது அதற்கென்று சில பாராமீட்டர்ஸ் வந்திருக்கு. சில அளவுகோல்கள் இருக்கின்றன. அந்த அளவுகோல்கள் அந்த பாராமீட்டர்ஸ்க்கு உட்பட்டு தான் நீங்க சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதை ஒரு வெற்றிகரமாக செய்திருக்கிறாரா அப்படின்னு தான் நீங்க வந்து பார்க்கணும். ரஞ்சித் வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஆவணப்படத்தை உருவாக்கல, அவர் ஒரு திரைப்படத்தை உருவாக்குறார். அந்த நுட்பமும் அந்த வேறுபாட்டையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப ரஜினிகாந்த் அவர்களுடைய வாயில அம்பேத்கர் கோட்டு போடுறதுக்கும் காந்தி கோவணம் கட்டுறதுக்கும் காரணம் இருக்கிறது அப்படின்னு பேச வைக்கிறதே பெரிய ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்கிறேன். இப்ப அந்த படத்தின் உள்ள அவரால சில தெரிப்புகளை உருவாக்க முடிகிறது இல்லையா? அந்த தெரிப்புகள் வந்து ஒரு ஹிண்ட்ஸ் தான். அதை பின்தொடர்ந்து நீங்க போக வேண்டியது பார்வையாளர்களுடைய பொறுப்பு தான். முழுக்கவே ஒரு கமர்ஷியலான ஒரு திரைப்பட வடிவத்துல நீங்க முழுக்கவே அப்படியான ஒரு லைஃப்பை வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்றது சாத்தியம் இல்லை. ஆனா ரஞ்சித்தினுடைய தயாரிப்புகள்ல வரக்கூடிய படங்கள்ல அந்த அட்டம்ஸ் அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு தான் நான் கருதுறேன். அவருடைய தயாரிப்புகளின் வந்து நீலம் தயாரிப்புல வரக்கூடிய குறும்படங்கள்லையும் ஆவணப்படங்கள்லையும் அவரே திரைப்படங்கள்லையுமே அப்படியான பரிசோதனை முயற்சிகளுக்கு அவர் இடமளிச்சிருக்கிறாரு. அதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறதுனா அவர் செய்யதும் பார்த்துருக்காருன்னு தான் நான் கருதுறேன். நான் இப்போ தம்மம் போன்ற படங்களெல்லாம் நம்ம வந்து இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஓகே சார். இப்போ அடுத்த ஏதாச்சும் படத்துக்கு நீங்க வந்து டைலாக் ரைட்டரா கமிட் ஆகியிருக்கீங்க? அடுத்து நான் வந்து இப்போதான் இன்னும் அந்த தங்களான் காய்ச்சலே விடலை. அது இன்னுமே அப்படியே தான் இருக்கு. நிறைய பேர் வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா மெத்த படித்தவர்களிலிருந்து மிக எளிய மனிதர்கள் வரைக்கும் கூப்பிட்டு பேசுறாங்க, என்னை வீட்டில் வந்து பார்க்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு திரைப்படம் எந்த அளவிற்கு ஆற்றல் வாய்ந்த ஊடகம் அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நான் உணர்ந்த தருணம் இது. ஏன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை அவர் சொல்லுகிற போது சென்சார் இல்லாம தணிக்கை இல்லாமல் திரைப்படம் எடுத்து வெளியிடலாம் என்று எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டால் ஒரே திரைப்படத்திலேயே நான் தமிழ்நாட்டை மாற்றி விடுவேன், இந்த நாட்டையே மாற்றி விடுவேன் அவர் வந்து பேசினார். அப்ப திராவிட இயக்க திரைப்பட கர்த்தாக்கள், மிக முக்கியமாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அப்புறம் அவருக்கு பிறகு வந்தவர்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப முக்கியமான வேலைகளை செஞ்சாங்க. நீங்க பராசக்தியை தொடங்கி ரத்த கண்ணீர் தொடங்கி இன்னைக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ரொம்ப தொடக்கத்திலேயே அதற்கான வேலைகள் நடந்திருக்கிறது. அவ்வளவு ஆற்றல் மிகுந்த ஒரு ஊடகம் அது. அந்த ஊடகத்துல பணியாற்றியதனுடைய அந்த மகிழ்ச்சியை நான் வந்து இப்ப உணர்ந்துட்டு இருக்கிறேன். அது இன்னுமே வடியில, அது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு தான் இருக்கு. ஆனா நண்பர்கள் நிறைய பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரத்துல ஒரு நல்ல ஏதாவது ஸ்கிரிப்ட் கிடைக்கிற போது
மறுபடியும் நான் வந்து எழுதணும் அப்படின்னு தான் விருப்பப்படுகிறேன். உங்களுடைய வசன கர்த்தா பயணம் இன்னும் சிறப்பாக அமைய அந்திமலை சார்பாக வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி.